ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடைகளில் இனி பொருட்களுக்கு பதிலாக ரொக்க பணம் வழங்கப் போவதாக மக்கள் மத்தியில் ஒரு பரவலான செய்தி ஒன்று பரவிட்டுருக்கு. அந்த செய்தி சம்மந்தமான தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதை பற்றி நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அது உண்மையா பொய்யா, அப்படி ரொக்க பணம் வழங்கப் போவதாக இருந்தால் எவ்வளோ பணம் கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் அந்த பணம் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை, சீனி, பருப்பு போன்ற பொருட்களுக்கு பதிலாக அதற்கான தொகையை நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தும் புதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர திட்டமிட்டுள்ளது. நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கு அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். உங்கள் ஆதாரில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த மத்திய அரசு பணம் செலுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான பேர் வந்து இ-ரூபி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இ-ரூபி டிஜிட்டல் வவுச்சர் முறை கள்ளச்சந்தையை தடுக்கவும், போலி கார்டுகளை நீக்கவும், பயனாளிகள் தங்களுக்கு தேவையானவற்றை வாங்கவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு பேர் வந்து இ-ரூபி டிஜிட்டல் வவுச்சர் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக இந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னா, நிறையா போலியான ரேஷன் அட்டைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீக்கிறதுக்காகவும், பயனாளிகள் தங்களுக்கு தேவையானவற்றை அவங்களே வந்து நேரடியாக கடைக்கு போய் வாங்கிக்கிறதுக்கு இந்த மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரேஷன் கடையில் நம்ம விலை கம்மியாக வாங்குகிறோம். அப்போ கடைகளில் போய் வாங்கும்போது நம்ம விலை அதிகமாக கொடுத்து வாங்குவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. அவங்க எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இதில் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இந்த இ-ரூபி முறை எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிஐயின் உதவியுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த டிஜிட்டல் வவுச்சர் எஸ்பிஐ பேங்க் மூலமாக தான் நடைமுறைக்கு வரப்போகுது. இ-ரூபி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க டைரெக்டாக ஆதாரில் லிங்க் ஆகிருக்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, விருப்ப உரிமை. பயனாளர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு தேவையான தரமான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக இந்த மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது, மத்திய அரசின் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் மூலம் 80 கோடிக்கும் மேல் மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டத்திற்காக மட்டும் மத்திய அரசு ஒவ்வொரு மாதமும் பல கோடிகளை செலவு செய்து வருகிறது. இருப்பினும் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும், போலியான ரேஷன் கார்டுகள் மூலம் பலர் பயனடைந்து வருவதாகவும் புகார்கள் எழுந்து வருகிறது. அதே மாதிரி வருமான வரி செலுத்துபவர்கள், ஜிஎஸ்டி வரம்பிற்கு வருபவர்கள், கார் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களும் இந்த இலவச திட்டங்களின் மூலம் பயனடைந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இதுபோன்ற மோசடிகளை தடுக்கவும், உண்மையான தேவைப்படும் ஏழை எளிய மக்களுக்கு மத்திய அரசின் உதவி சென்று சேருவதை உறுதி செய்யும் இந்த புதிய திட்டத்தை மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக இந்த செய்தியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்னும் நடைமுறைக்கு வரல. ஒரு சில மாநிலங்களில் இது ட்ரையல் பேசிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை. இதில் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயே தமிழ்நாடு மாநிலம் மட்டும்தான் இன்னமும் அரிசி, பருப்பு, சீனி எல்லாமே எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. வேறு எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி வந்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் குறைச்சிட்டே வராங்க. ஃபஸ்ட்டு வந்து கோதுமை கட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 பை 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கட் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்ருவாங்க. ஸோ அதை எடுத்து நம்ம பொருட்கள் வாங்கிக்க சொல்கிறாங்க. இதனால் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பாருங்கள். இப்போ நேரடியாக வங்கி கணக்கில் பணம். இந்த புதிய திட்டத்திற்கு இ-ரூபி என்ற டிஜிட்டல் முறை பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் ஒவ்வொரு பயனாளிகளின் மொபைல் எண்ணிற்கு மாதம் ஒரு முறை டிஜிட்டல் வவுச்சர் அல்லது டோக்கன்கள் வழங்கப்படும். இதன் மதிப்பு ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொகையை கொண்டு பயனாளிகள் ரேஷன் கடைகளிலும் அல்லது வெளிச்சந்தைகளிலும் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். ரேஷன் கடைகள் மூலம் உணவுப் பொருட்கள் வேண்டாம் என நினைப்பவர்கள் இந்த வவுச்சரை பணமாக மாற்றி தங்களது வங்கி கணக்குகளில் வரவு வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலேருந்தே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ரேஷன் பொருள் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வவுச்சர், அந்த இ-ரூபி அப்படிங்கிற வவுச்சரை வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேர் அந்த இ-ரூபி வவுச்சரை காமிச்சு பொருட்கள் வாங்குவாங்க. அப்போ இதன் மூலமாக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, யார் பணக்காரங்க அப்படிங்கிறத அப்படியே டிவைட் பண்ணிக்கும். இப்போது பணம் நல்லா வச்சுருக்கவங்க ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கி அது யூஸ் பண்ணாமல் வெளியே வந்து வேறு ஆளுங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இனிமேல் என்ன பண்ணுவாங்க, ரேஷன் கடையில் பொருள் வாங்காமல் அந்த வவுச்சர் வச்சு பணமாக மாற்றி அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இதே ஒரு ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வவுச்சர் வச்சு பொருள் வாங்கிக்குவாங்க. ஸோ அப்போ இதிலேருந்தே 2 விதமாக பிரித்து அந்த ரேஷன் கார்டு யார் வந்து பணக்காரங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு மாதத்திற்கு 500 அல்லது 1000 ரூபாய்க்கு இந்த வவுச்சர்கள் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ரியலாக எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது மேரா ரேஷன் அப்படிங்கிற ஆப்பில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரேஷன் அட்டைக்கு எவ்வளோ சப்சிடி வழங்குறாங்க அப்படின்னு இருக்கும். இப்போது இந்த கார்டுக்கு வந்து பாருங்களேன், ஆகஸ்ட் 2025 அப்போ ரூ. 587 சப்சிடி கொடுக்குறாங்க. அப்போது இந்த அமௌண்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வங்கி கணக்கு டிபிடி முறையில் வந்து சேரும் அப்படிங்கிறது தான். இந்த ரூ. 587 எல்லாருக்கும் காமனாக அப்படி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுடைய குடும்ப அட்டைகளில் எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த அமௌண்ட்டு மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிலை பொறுத்த வரைக்கும் இது முதற்கட்டமாக இப்போது சண்டிகர், புதுச்சேரி, டத்ரா மற்றும் நகரவேலி, மகாராஷ்டிராவின் சில பகுதிகளில் சோதனையில் உள்ளது. விரைவில் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த திட்டத்திற்கு ரேஷன் கடை விநியோகஸ்தர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரேஷன் கடைகள் மூடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரேஷன் கடைகளை நம்பி இருக்கும் லட்சக்கணக்கான ஊழியர்களின் வாழ்வாதாரம் இந்த திட்டத்தின் மூலம் பாதிக்கப்படும். மேலும் வங்கி கணக்கில் பணம் செலுத்தினால் அதை குடும்பத் தலைவர்கள் உணவுப் பொருட்களுக்குத்தான் பயன்படுத்துவார்களா என்பது சந்தேகமே. இது மதுபானம் போன்ற வேறு செலவுகளுக்கு பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளது. இது வந்து நிறையா பர்சன்டேஜ் உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பணமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குடும்பத்தில் இருக்கவங்க அந்த பணத்தை வந்து டாஸ்மாக் கடைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா எல்லோரும் பயப்படுறாங்க. இப்போ பொருளாக கொடுத்துட்ருக்கிறதுனால நேராக அந்த குடும்பத்தினுடைய குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள் அவங்களாம் நேரடியாக போய் பொருட்கள் வாங்கிட்டு வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. பட் பணமாக கொடுக்கும்போது இதில் நிறையா குளறுபடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து பாதிப்பும் இருக்குது. அதே சமயம் போலியான ரேஷன் கார்டுகள், தென் நெக்ஸ்ட்டு வந்து பணக்காரங்க ரேஷன் அட்டைகள் பயன்படுத்துகிறாங்க. அதாவது இன்னமும் பார்த்திங்கன்னா ஏழை மக்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து சுகர் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க, பணக்காரர்களுக்கு அரிசி அட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது போன்ற அந்த மாதிரியான ஒரு ரேஷன் அட்டைகளை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்களுக்கு மட்டும் பணத்தை கொடுத்துட்டு மீதி இருக்கவங்களுக்கு பொருள் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்தாலும் இந்த ஸ்கீம் வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.